வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 வெப் சீரிஸ். ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று தமிழ் வெப் சீரிஸ் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நேற்றே போட்டிருக்க வேண்டியது. இந்த வாரண்ட்டில் மொத்தமாக 8 எபிசோடு விட்டுருந்தாங்கன்னா அப்போவே முடிச்சு போட்டிருப்பேன். 4 எபிசோடு முடிச்சிட்டேன். சரி, நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் எதுக்கு அரைக்குறையாக போட்டுக்கிட்டு முடிச்சுட்டே போடுவோம்னா இன்னைக்கு பேலன்ஸை விட்டுட்டாங்க. அதனால் பார்த்து முடிச்சாச்சு. சரி, இந்த 2 சீரிஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்து விட்டுலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வயசான வெர்ஷன் வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதை தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இந்த சீரிஸை பார்த்தது. ஆக்சுவலாக இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரியே வேணும் நடமுடிச்சிங்கன்னா அதையே நாங்கள் திரும்ப எடுத்து வைக்கிறோங்கிற மாதிரி லிட்டரலாக இது அது இல்லைன்ற மாதிரியே இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ இதில் இந்த குட்டி பசங்களாம் சேர்ந்து வில்லுக்கு ஒன்று ஆச்சே, அதனால நம்மளும் அதை கண்டுபிடிப்போம், அவனுக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுப்போன்னு ஒருத்தர் ஒரு ரூட்டில் தேடி போவாங்கல்ல. அதே மாதிரி இதில் இந்த புதுசாக கிடைச்ச ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு காரணமான விஷயத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி நான் கூட ஒருவேளை அப்சைட் டவுன் வேர்ல்டுலேருந்து அப்படியே லிங்க் கூப்பிட்டு வந்து இதில் கனெக்ஷனை கொடுத்துருவாங்களோன்னு நினச்சேன். இல்லை, பட் அதே வைப்பில் அதே விஷயங்கள் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சீரிஸாக இது இருக்கும். அதாவது சீசன் 1, அதுக்கப்புறம் இந்த சீசன் லெவலோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. சீசன் 1 சிம்பிளாக அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு, இந்த குட்டி பசங்க வேர்ல்டுன்னு சொல்லி செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது, மான்ஸ்டர் அது இதுங்கிற மாதிரி இந்த சீரிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இதில் கதை என்ன அப்படின்னாக்கா, இந்த பொரோஸ் அப்படிங்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதியோர் இல்ல மாதிரி வச்சுக்கலாம். அங்கே வயசானவங்கலாம் எப்பா உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடப்பாங்க, நீங்கள் வைப் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கடைசி காலத்தை அப்படி ஜாலியாக இங்கே நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே வயசானவங்க தான். ஸோ அங்கே ஓப்பனிங்கே மொதல் எபிசோட்லேயே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நாளை பின்ன வந்து என்ன இவ்வளோ நடந்திருக்கு, எந்த ஒரு விஷயமும் ஆகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளை பின்ன கேள்வி கேட்டக்கூடாது என்பதற்காக மொதல் எபிசோட்லேயே தேவையான ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த வேர்ல்டு இப்படி தான்ப்பா, இந்த பொரோஸுங்கிற இடத்துல இதுதான் நடக்கும், இப்படி தான் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே சாமுங்கிறவர் வராப்படி, அவர் வயசானவர், அவரும் வராப்படி. என்ன இங்கே ஏதோ ஒரு வில்லங்கமாக இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் கதை. இந்த சீரிஸ் எனக்கு ஒரு 3 எபிசோடு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. சரி, ஓகே, வயசானவங்க கொஞ்சம் பொறுமையாகவே டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக கதைக்குள்ளே வாங்க, இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம இந்த இடத்துக்கு ஏண்டா வந்தோமோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸ். சரி, பொறுமையாக போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் பார்த்தேன். இந்த நடுவில் பிரச்சனைன்ற மாதிரி முடியுமோ தலையை காட்டுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவேன் அப்படின்னும் போது தான் அதுக்கப்புறம் இந்த 4வது எபிசோட்லேருந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு. வேற ரூட்ல இவங்க தேடுறது, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்றது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கனெக்ட் பண்றது, அது மொத்தமாக ரிவீல் பண்றதுங்கிற மாதிரி அந்த வில்லங்கம் பிடிச்ச ஏரியா வந்து உண்மையாவே இந்த இவ்வளோ நேரம் மர்மத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அதனால சப்புன்னு முடிச்சுட்டீங்க அப்படின்னு இல்லாமல் அந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணது அண்ட் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி கடைசியில் முடிச்ச விதமாகவும் ஒரு நீட்டான சீரிஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது ஆஹா ஓஹோ செம்மையான மிரட்டலான சீரீஸ்ல அப்படின்னு நான் சொல்லலை. மொதல் 3 எபிசோட் டேக் ஆஃப் ஆக டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் இது என்ன மர்மம், இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறது நல்லா இருக்குப்பா, தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குது, அப்படியே போச்சுப்பா. அதிலும் இந்த கேரக்டர்ஸோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டேன். இந்த சாமுங்கிற கேரக்டர், அது இல்லாமல் இவங்களுடைய கூட்டணியே வந்து அவங்க ஒரு மாதிரி ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கூட்டணியோட கனெக்ட் ஆனதுனால இவங்க இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது. முக்கியமாக இவ்வளோ நேரம் இந்த மான்ஸ்டர் இந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காட்டினாங்கல்ல, அது என்ன பிரச்சனை, அதோடைய அந்த ஒரு விஷயங்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நீட்டான சீரிஸாக இருந்தது. என்ன எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வைப் அப்படியே வயசானவங்க விஷயம்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சா. அது இல்லாமல் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த அதை ஒரு விஷயம் கடத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற அந்த கேங்கு இதை வச்சுக்கிட்டு பெருசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் நமக்கு தோணும்ல. அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. டேய் இவங்க லெவலே இவ்வளோதானான்ற மாதிரி இந்த பிரச்சனைலாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம், ஸ்பாயில் பண்ணல, இந்த பிரச்சனைலாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம் என்னங்கடா இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ கேஷுவலாக டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை இந்த ஹீரோ கேங்கே சொல்லுவாங்க, ஏட்டா இப்பேற்பட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்னடா இவ்வளோ அசால்ட்டாக யூஸ் பண்ணிருக்கானுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே ஃபீல் தான் எனக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கேங்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுது, அதுவும் வயசான கேங்கு தான். நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணி இவங்கள இந்த பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி லாக் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இவங்க இந்த டஃப் கொடுக்கறது, ஏன்னா அவங்க வெயிட்டான ஆட்கள், அவங்க ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணுவாங்கன்னா அப்படி எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த ஒரு கடைசி எபிசோடில் கூட பெருசாக எதுவும் ஒன்று பண்ண போகிறாங்கன்னா அப்போ கூட எதுவும் பெருசாக பண்ணமான்னு தெரில. ஸோ இவங்களுக்கு டஃப் கொடுக்கறது, இந்த பிரச்சனைலாம் சமாளிச்சு இப்போ இந்த குட்டிஸ் கேங்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, ஆப்வியஸாக அந்த டைப்பில் இருக்கிறதுனால இப்போ ஏதாச்சும் ஒரு டெமோகார்கன் வந்துடும், ஐயோ இதுகிட்ட சிக்கினாங்கன்னா செத்துட்டாங்க, அவ்வளோதான், அது குட்டி பசங்கடா எப்படா தப்பிப்பாங்கன்ற ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்க இந்த பிரச்சனைகிட்டேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஓகே வரியாப்பா நவரு, நான் அந்த பக்கம் போனோம் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கேட்டு இவங்க அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனையை சமாளித்தது, எப்பா சமாளித்து இப்படி ஒரு பிளானை போட்டு இந்த டீம் ஒரு வேலையை பார்த்தாங்க பாரு அப்படிங்கிற ஒரு ஹைலாம் கிடைக்கல. அது ஒரு மாதிரி லிமிட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மர்மம், அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம், அது வந்து எனக்கு ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருந்துச்சுப்பா. எப்பவுமே வில்லத்தனமா அந்த தனமா போவாங்க, பட் இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் கடைசியாக லிங்க் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான சீரிஸ், தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம், ஒர்க் ஆகும். அதே மாதிரி செகண்டா
இதுல 18 சமாச்சாரங்கள் ஒரு 18 சமாச்சாரம் இருக்கு. அது இல்லாம ஒரே ஒரு சீன்ல ஒரு கெட்டவாதல திட்டுவார். இந்த ஒரு 2 இடம் மட்டும்தான், மற்றபடி பெருசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஆக்சுவலா அந்த வில்லங்கத்தை கூட ரொம்ப கொடூரமா காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் பெருசாகவும் ட்ரீட் பண்ணல. அதனால தாராளமா ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு சீனு அப்புறம் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, 2வது சீரிஸ்க்கு வருவோமா? வாரண்ட். தமிழ் சீரிஸ் தான். விலங்கு, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு. ஓஹோ, விலங்கு சீரிஸ் நல்லா இருக்குமே, கிச்சானால இழிச்ச வாங்கினால அப்படின்னு அந்த சீரிஸ் எல்லாம் ஒரு மாதிரி மைண்ட்ல இருந்துச்சா. சரி, அந்த டைரக்டரோட அவரே நடிச்சு வேற இருக்கிற அப்படி. சரி, இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னாக்க, இதுல இந்த போலீஸ்னாலே உங்களுக்கு தள்ள கொம்பு முளைச்சிச்சா, மக்கள்னா உங்களை பார்த்து அலறணும், மிரண்டு போகணும், இப்படிலாம் எதிர்பார்க்குறீங்கல்ல அப்படின்னு பக்கத்துல போலீஸை வச்சுக்கிட்டே ஒரு கேரக்டர் கேட்கும் பாருங்க. டேய் என்னடா அசால்ட் அப்படிலாம் கேட்கறன்ற மாதிரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இப்ப அந்த விலங்கு சீரிஸ்ல கிரிமினல்னா நம்ம அப்படி இருப்போம் இப்படி இருப்போம், ஸ்கெட்ச் போட்டு ஒரு வேலையை பார்க்குறான் போட்டு தள்ளுறான் அப்படின்னாக்கா அதுக்கு பயங்கரமான ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ரியாலிட்டியில டேய் நீயாடா இந்த வேலையை பார்த்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே வெர்ஷன்ல போலீஸ்க்கு இப்ப இதுல கான்ஸ்டபிளா ஹீரோ வேலைக்கு சேர்றா. அப்படி அங்க அவர் ரொம்ப அப்பாவியாச்சா, பார்த்தாலே பாவமா இருக்குங்க. போலீஸ் வேலைனா என்னன்னே தெரியாம எப்பா எப்படியாச்சும் ஒரு வேலையில சேர்ந்துடணும் அப்படிங்கறதுனால இங்க வந்திருப்பாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை போட்டு வச்சு செய்வாங்க. இப்படி இருக்கிற ஆளு என்னவா மாறுறாரு, என்னென்ன கேஸ் எல்லாம் அவர் சமாளிக்கிறாரு. எனக்கு அந்த சில சீன்லாம் இல்ல ஒரு கேஸ் எவ்வளவு அப்பாவினா, சார் இங்க வீட்டுல சமைச்சிருக்கிறாங்க போய் சாப்பிட்டு வந்துட்டா, அங்கிருந்து சூப்பர்வா வீட்டை போய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு சாயந்தரமா வா உன் வேலையை நான் பார்க்கட்டா, முடித்து வேலையை பாடுறா அப்படின்னு கேட்கும் போது அந்த மனுஷன் உண்மையாவே அப்பாவியா இருந்திருப்பாரு. எனக்கு இப்ப தெரிஞ்ச முகம் இருந்திருந்தா கூட அவரை அப்பாவியா நீங்க காட்டுறீங்கன்னு எனக்கு தோணிருக்கும். இப்ப இந்த கேரக்டர் நான் பார்த்ததே இல்லைன்றதுனால ஒரு அப்பாவியான கான்ஸ்டபிள் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு போல, என்ன எதுனே தெரியாம இருக்கிறாரு போலங்கிற ஃபீலை கொடுத்துச்சு. அப்புறம் இவரை போட்டு வச்சு செய்வாங்க. டேய் பாவம்டா அந்த மனுஷன், அநியாயத்துக்கு ஓட்டுறீங்கடா, அவருடைய பேரையே மாத்தி விட்டீங்க பாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி டேய் அநியாயப்படா இதுன்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இவர் ஒரு கேஸ முக்கியமா அதுதான் இந்த சீரீஸ்ல இன்னொன்னு பிடிச்சது என்னன்னா, வெறும் ஒரே கேஸை 8 எபிசோடு இழுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், டேய் போரும்டா விட்டுருங்கடான்னு தோணும். இதுல ஒரு கேஸ் வேற கேஸ் ஏகப்பட்ட கேஸுங்க இருக்கிறதுனால அடுத்து இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ண போறாரு, அந்த கேஸ் சால்வ் பண்றதுக்குள்ள இந்த மனுஷன் என்ன பட போறாரு. டேய் அதுலயும் சில கேஸ் எல்லாம் அப்பா இவ்வளவு மிரட்டி சார் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன், தூக்கி ஓரம் போடுறேன், அடுத்த கேஸ் வச்சு போய் வேலையை போடுறேன் இப்படின்னு இவர் கேஸை சால்வ் பண்ற விதமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண இவர் என்னவா மாறுறாருங்கிறத காட்டுவாங்க. அது இந்த கேரக்டர் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் டேய் எப்படி பார்த்த ஆளு. அதாவது இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு கேரக்டர் மாறி இருக்குன்னு சொல்ல வரல. இங்க நீ உள்ள வந்தனா இப்ப நான் கெத்து காட்டணும், போலீஸ்னா டெரரா இருக்கணும், அந்த போலீஸ்னாலே ஒரு கோவமா ஏன் இதுக்கெல்லாம் காரணம் கேட்காம போட்டு அடியே நடிப்பாங்கல்ல, அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி வருது, அந்த ஒரு தைரியங்கிறத விட அங்க அவங்க அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வேற வெளியாளுங்கிட்ட தான் காட்டுவாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது அப்பாவியா நல்லது செய்யணும், எப்பா ஒருத்தன் அடிக்கக்கூடாதுப்பா அவனுக்கு வலிக்கும்பா நம்மள மாதிரி தானே அவனும் இப்படின்னு இருக்கிற ஒரு ஆளு முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறதெல்லாம் அவனையே அறியாம அவனுக்கே மறுத்து போகிற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு இந்த சிஸ்டம். அதை ரொம்பவே நல்லா டீல் பண்ணிருப்பாங்க. அதை எனக்கு கடைசி எபிசோட்ல கேட்ட ஒரு கேள்வியுமே நச்சுன்னு இருந்துச்சு. இதுல எனக்கு இந்த லவ் சீன்லாம் பெருசா அவ்வளவு இம்ப்ரெசிவாலாம் இல்லை. அது ஒரு ஓகே லெவலாக எனக்கு அது வரும்போது சார் சீக்கிரம் இந்த கேஸ் வாங்க சார், அவ்வளோ கேஸ் வச்சுக்கிட்டு நீங்க என்ன சைடில் போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த லவ் ஏரியாலாம் சுத்திட்டு இருக்கீங்கன்னு அந்த ஏரியா ஒன்றும் பெருசா இல்லை. அண்ட் சில கேஸ் ஒன்றும் இவ இப்படிதான் ஆரம்பிச்சா இந்த கேஸ் இப்படிதான் முடியுங்கிற மாதிரி சில கேஸுகள் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. பட் ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறத அவங்க காணாம போனாங்க அப்படிங்கிற அந்த கண்டுபிடிக்கிற கேஸ், அப்புறம் இன்னும் 2-3 கேஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சில ஃபன் ஏரியா அங்கங்க ஒர்க் ஆச்சு. ஓவரால் சில குறைகள்லாம் இருந்தாலுமே கூட இது எப்பா இதுதான் ரியலிஸ்டிக்கா இப்படிதான் இருப்பாங்க போலீஸ்காரங்க, அவங்களுடைய மைண்ட் செட் இந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் மாறுறதுன்னு எனக்கு இந்த பல விஷயங்களை எனக்கு டீட்டெயிலாக காட்டினதுல நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சீரிஸ், தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம். கெட்ட வார்த்தைங்க அதெல்லாம் எக்கச்சக்கமாக பேசி வச்சிருப்பாங்க, ஏன் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது இல்லாமலே கூட ஃபேமிலியாவே இந்த சீரிஸை பார்க்கலாம்ல. ஏன்னா ஒரு போலீஸ்கார் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டினது, போலீஸ்காரனா ஒன்று கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறதுன்னு இப்படி பல விஷயங்களை பேசியிருக்கிறீங்கல்ல, இதை வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கெட்ட வார்த்தை தான் அது போட்டு விடுங்க சார், ஓடிடிக்கு தானே இஷ்டம் வேடிக்கை அவங்க எவ்வளோ திட்டுன்னு ஆசைப்படுறாங்களோ திட்டி தீர்த்துக்கிட்டுன்னு திட்ட விட்டுருப்பாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அதை கொஞ்சம் நார்மலாக மெயின்டைன் பண்ணிருக்கலான்ற மாதிரி தோணுது. சரி, இந்த 2 சீரிஸுமே பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த 2 சீரிஸும் என்ன மாதிரியா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.